எண் 5 8th A1 S தன்சிகா. அழகான நம் பாரத நாடு மகத்தான மனிதர்கள் வாழும் கூடு, சிறப்பான வளங்கள் கொண்டது இந்நாடு, செழிப்பான என் தாய் திருநாடு. கர்வமும் பெருமையும் கொண்டு உரிமையோடு சொல்வோம் நாம் இந்தியன் என்று, கர்வமும் பெருமையும் கொண்டு உரிமையோடு சொல்வோம் நாம் இந்தியன் என்று. கூண்டில் அலைந்த பறவை போல அந்நிய பிடியில் அடைந்திருந்தோம் அன்று, ஆனால் சிறகை விரித்த பறவை போல வான் நோக்கி பறக்கின்றோம் சுதந்திரமாய் இன்று என நம் பாரத தாயை வணங்கி இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை துவங்குகிறேன். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்ற APJ அப்துல் கலாம் ஐயாவின் அருமையான வரிகளோடு எனது கனவு இந்தியா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். 30 கோடி முகமுடையாள், உயர் மொயம்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், எனள் சிந்தனை ஒன்றுடையாள், ஞானத்திலே பல மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே தீரத்திலே படை வீரத்திலே செல்வ பன்மையிலே உள்ள தென்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு என்று முறுக்கு மீசை பாரதி பாடிய பெருமை கூறியது நம் தேசம், நம் பாரத தேசம். என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசாக்குவேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரை போன்று 2020 இந்தியா வல்லரசாகிவிடும் என்று கனவு கண்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்று என்ன வளமில்ல இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லையான் மிக தத்துவம் தான் பஞ்சமா. போராட்டம் மிக்க போர்க்களம் அல்ல நம் நாடு, புதுமையும் புலமையும் நிறைந்த பூக்காடு நம் நாடு, புதுமையும் புலமையும் நிறைந்த பூக்காடு நம் நாடு. வேலை நிறுத்தத்தை நிறுத்தம் செய்வோம், உழை பூதியமும் பிழை பூதியமும் உள்ளத்து உவகையோடு பகிர்ந்தளிப்போம். தாய் மண்ணை பெண்ணாக பாவிக்கும் என் திருநாட்டில் தான் அங்கொன்றும் இங்கொன்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றன. காந்தியும் பாரதியும் பெரியாரும் வாக்களித்தது கேட்கவில்லையா? ஓ பாரத மாதா, வேண்டாம் விபரீதங்கள், நாங்கள் விரும்பும் எங்கள் கனவு இந்தியாவை நினைவாக்குங்கள். எனது கனவு இந்தியாவில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாக நடமாட வேண்டும். அண்ணல் காந்தியின் அஹிம்சை ஆயுதமும் பன்னால் இசைத்திட்ட பாரதியின் வீரமும் கம்பீரமும் தன்னிகரில்லா சுவாமி விவேகானந்தரின் விவேகமும் விண்ணை எட்டிடும் வள்ளுவனின் வாசகமும் நம் அன்னை பாரதத்தின் அட்சய பாத்திரங்கள். இடைக்காலத்தில் அவள் காணாமல் போனதன் மாயம் என்னவோ, வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் அவை, வேண்டும் வேண்டும் மீண்டும் வேண்டும் அவை. பாரத பூமியின் பெரும் புகழ் பாடிட இன்றொரு நாள் போதுமோ? அவ்வையும் அதியமானும் வாழ்ந்திட்ட நட்பு மிக்க பூமி இது, அற்புத பூமி இது. கண்ணகியும் கோப்ரந்தேவியும் வாழ்ந்திட்ட கற்புமிக்க பூமி இது. தர்மத்தின் வாழ்வு தன்னை சீர்க்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்னும் தகைச்சொல்லை உலகினுக்கு தந்த தங்க தமிழ் இலக்கிய செறிவுகளை கொண்ட பூமி இது. எங்கு தொலைத்தமோ அங்கேயே போய் தேடுவோம் நமது கனவு இந்தியாவை. உள்ளுணர்வின் மூலம் உலகம் உருண்டை என்பதை உணர்ந்தவர்கள் நாம், நாம் உணர்ந்ததை உலகம் உணர வைத்தவர்கள் நாம். பூஜ்யத்தை கணிதத்திற்கு அளித்து உலகத்தை நிறைத்தவர்கள் நாம். படையெடுத்து வந்த அந்நியர் மேல் பாசம் காட்டும் புண்ணிய பூமி இது. உலகமே வியந்து நிற்கும் வேற்றுமையில் ஒற்றுமை காட்டும் உலக வழிகாட்டி எங்கள் நாடு. கலாச்சார சீரழிவின் போது உலகமே சிக்கி தவிக்கும் போதும் பண்பாட்டை பக்குவமாய் உலகிற்கு எடுத்துக்கொண்டிருக்கும் கலாச்சாரத்தின் அட்சய பாத்திரம் எங்கள் நாடு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தின் வழிகாட்டியாக இருந்த நம் நாட்டை மீண்டும் அதே நிலையால் அகில உலகத்திற்கும் வழிகாட்டியாக தலை நிமிர செய்வதே என் கனவு. இது வெறும் கனவல்ல, நம்மை போன்ற மாணவர்களால் நாளை நினைவாகும் என்ற விதையை இன்று உங்கள் முன் விதைக்கின்றேன். விதைகள் விருட்சமாவது ஒன்றும் புதிதல்லவே. விரைவில் காண்போம் எனது கனவு இந்தியாவில். நன்றி, ஜெய்ஹிந்த்.